தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தொகுதி எலத்தூர் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி சமேத மதுநாத சுவாமி திருக்கோயிலில் சனி பெயர்ச்சி விழா நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு அருள்மிகு சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். மகர ராசி என்பது சனீஸ்வர பகவானின் சொந்த இடமாகும். அது சமயம் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், மாலை 4 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பக்தர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தரிசனம் செய்து வழிபட்டார்கள். மயிலோசை டிவி நேயர்களுக்கு அநேக நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மதுநாத சுவாமி திருக்கோவில் எலத்தூர். இந்த கோவிலில் ஒரு பிரத்யேகமான சிறப்பு வழிபாடு நடக்கிறது என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சின்றது இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் இருக்கிற மாதிரி சனீஸ்வரனோட சன்னதி இங்கே கோவிலோடு சேர்ந்து இருக்காது. இந்த கோவிலில் தனியாக பிரகாரத்தை வலம் வர மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வலதுகை பக்கம் காக்காயினுடைய தலை இருக்காது. எல்லா கோவில்லையுமே சனீஸ்வர பகவானுக்கு வலதுகை பக்கம்தான் காக்காயோட தலை இருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானோட இடதுகை பக்கம் காகம் தலை வச்சுருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனீஸ்வரன் பொங்கும் சனி வகையை சார்ந்தது. மற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்குன்னு பிரத்யேகமாக பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. சனீஸ்வரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இயல்பாக மந்தன் அப்படின்ற பெயரில் உடையவர். ஸோ அதனால் அந்த விபூதியை கொண்டு போனால் எல்லாரையுமே மந்தப்படுத்தும் அப்படின்றது இயல்பான ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலில் சனீஸ்வர பகவான் பொங்கும் சனியாக வீற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணக்கூடிய சனீஸ்வரனோட விபூதி ரொம்ப விசேஷம். பொங்கும் சனி கொடுக்கக்கூடிய பலாபலன்களை இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்குறாரு. திருநள்ளாறு, தென்னக திருநள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா திருநள்ளாறில் சனீஸ்வரனோட சன்னதி சிலாரூப மேனியாக இருந்தாலும் வலம் வரும்போது கோவிலையே சேர்த்து வலம் வர மாதிரி இருக்கும். இங்கே தென்னக திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனோட சன்னதி தனியாக வலம் வணங்குற மாதிரியான ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பெயர் மதுநாத சுவாமி. இந்த மதுநாதர் அப்படின்னா மதுன்னு சொல்கிறது தேன் அப்படின்ற சொல்லுவோம். அகத்திய பெருமான் இந்த கோவிலில் சிவபெருமானோட திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது வடதிசையில் இமாலய மலத்தில் ஆக்சுவலாக சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மலாட்சேத்திரமானது தாழ்ந்து இந்த தென்னகமான இந்த தமிழ்நாடு பகுதி பொதுவாகவே உயர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக தென்பகுதி உயர்ந்தும் வடபகுதி தாழ்ந்தும் காணப்படும் பொழுது அதை அடியேன் போக்குற அருள் செய்யுமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்னு அகஸ்திய முனிவருக்கு சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சிவபெருமானோட அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அகத்திய பெருமான் இங்கே பாவநாசம் போகும் பொழுது திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படும் பொழுது 3 விதமான இடங்களில் சிவபெருமான் தன்னுடைய கல்யாண கோலத்தை அகத்திய முனிவருக்கு காட்டக்கூடிய ஒரு இடம். அந்த 3ல் இந்த எலத்தூர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சிறப்பு வாஞ்சது. இந்த 3 ஸ்தலங்கள்லையுமே இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் மட்டும்தான் பொங்கும் சனியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த பொங்கும் சனி பகவானை வழிபடுவது பொதுவாக சனி பயிற்சியில் மிகவும் ஒரு சிறந்த வழிபாடாக சொல்லலாம். மேலும் இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா மதுநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி மது அப்படின்னா தேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமான புளிய மரத்தில் இருந்த தேன் கூட்டிலிருந்து வழிஞ்ச ஒரு தேன் அகத்தியர் பூஜைக்காக வடிவமைச்சு வச்சுருந்த மணல் லிங்கத்து மேலே பட்டு அந்த மணல் லிங்கம் கல்லாக மாறியது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோட பின்னாடி பார்த்திங்கன்னா அகத்தியரோட விரல்கள் பட்ட தடமானது அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா
சனீஸ்வர பகவான் வந்து பொங்கும் சனியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் வந்து பராக்கிரம பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்டது. ஸோ இந்த கோவிலில் வந்து மேலும் வேறு சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா, சனீஸ்வர பகவான் வந்து பொங்கும் சனியாக இருந்து அருள்பாலிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இந்த 2.5 வருட சனி 7.5 வருட சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சனிப்பெயர்ச்சிகள் வந்து பொதுவாக விசேஷமாக இந்த கோவிலில் வந்து கொண்டாடப்படும். இப்போ தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இன்று அதிகாலை 4:02 சரியாக பயிற்சியாகி இப்போ மகரத்தில் வந்து ஜென்மச்சனியாக ஆட்சி பலம் பெறுறார். அப்படி இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு இந்த 7.5 சனியானது இன்று முதல் விமோசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. ஆக இப்போ இந்த கோவிலில் வந்து யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வந்து பாதச்சனி வந்து துவங்கிறதுனாலையும், மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வந்து ஆரம்பமாக இருக்கிறதுனாலையும், கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் பாகம் ஆரம்பமாகக்கூடிய காரணத்தினாலையும் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி அப்படின்ற வந்து பொதுவாக கஷ்டங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனி. அப்படி இருந்தும் இந்த சனீஸ்வர பகவானோட விபூதியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவானை வழிபடுவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய 7.5 சனியினுடைய தொல்லைகள் வந்து விலகும் அப்படின்றது இந்த கோவிலோட பொதுவான ஒரு ஐதீகம். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.